மீனாட்சி சுந்தரம்பிள்ளையும் இவர் மீது அளவு கடந்த அன்பாக இருந்தார். தலைமாணாக்கராகவே இவர் இருந்து பாடங்கள கத்துக்கிட்டாருங்கிறது வரலாறு. அப்படி இருக்கிற பட்சத்தில, தனக்கு கீழ இருக்கக்கூடியவர்கள்ல பிராமணர்கள மட்டுமே சேர்த்தாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு கிராமத்தையே அவருக்கு பேர்ல எழுதி குடுக்கணும்னு சொல்லும்போதெல்லாம் அதெல்லாம் மறுத்துடுறாரு. ஏன்னா, நான் இந்த கடைசி காலகட்டத்தில கிவாஜா கிட்ட கூட அவர் இந்த உடல்நலம் குன்றியிருந்தபோது தேவாரத்த பதிப்பிக்கிறதெல்லாம் சொல்லும்போது, "ஐயா நான் எப்படியாவது இத பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவரு என்ன சொன்னாரு? செம்மொழி நிறுவனம் அங்க இயக்குனராகவும் மத்த விஷயங்களும் ஒரு பெரிய நிலையில இருந்துன்னு சொன்னாரு. அங்க ஒரு கட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, தமிழுக்காக வெவ்வேறு வேலைகளுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு குடுக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ங்கிற திட்டப்பணிகள குடுத்து ஒண்ணுமே இல்லாமல் போனத விட எல்லா காலகட்டங்கள்லயுமே இந்த சாதிகளை துறப்பது என்பதற்கு மாற்று கருத்து இல்ல இன்னைய காலகட்டத்தில. ஆனால் இதன் வழியாகவே அவர்கள் அறியப்பட்டு விட்டார்கள்னு சொன்னா, அத நம்ம விட்டுட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மீறுவதில ஒண்ணும் தப்பே கிடையாது. அவர தமிழ் தாத்தாங்கிறத டம்மி பண்ணிட்டு இன்னொரு தமிழ் தாத்தா வளரட்டும். மறுக்க மறுக்க தான் அறிவு வளரும். மறுக்கின்ற சமூகம் தான் உருப்படும். அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல. அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை நீங்கள் உருவாக்குங்கள்ங்கிறத தான் நான் சொல்றேன். மாணவர்களா கூட பிராமண சமூகத்தினர் தான் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி. இல்ல இதுவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இட்டுக்கட்டப்பட்ட அபவாதம் தான் சொல்லுவாங்க. இத இன்னமும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் மட்டும் படிச்சது ஒரு பிள்ளைமார்கிட்ட. ஆனா இவர் தனக்கு கீழ இருக்கக்கூடிய மாணவர்கள பார்த்தீங்கன்னா, பிராமணாவே சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. நானும் படிச்சு பார்த்தேன். ஒண்ணும் தெரியல. இவர் பிள்ளைகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 1/2 ஆண்டுகள் அவர் வாசிச்சார். முழுக்கவும் படிச்சாரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. மீனாட்சி சுந்தரம்பிள்ளையும் இவர் மீது அளவு கடந்த அன்பாக இருந்தார். தலைமாணாக்கராகவே இவர் இருந்து பாடங்கள கத்துக்கிட்டாருங்கிறது வரலாறு. அதற்கு எந்த விதத்திலும் குறை வைக்காத அளவிற்கு இவரும் தன்னுடைய ஆசிரியனுடைய மேல பக்தியும், அளவுக்கு அதிகமான மரியாதையும் எல்லாமே வச்சிருந்து தான் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில, தனக்கு கீழ இருக்கக்கூடியவர்கள்ல பிராமணர்கள மட்டுமே சேர்த்தாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? 1925, 26கள்ல இன்றைக்கு அண்ணாமலை யுனிவர்சிட்டின்னு என்று சொல்லக்கூடியத முதல்ல மீனாட்சி கலைக்கல்லூரின்னு தான் தொடங்குறாங்க. அந்த துறையினுடைய தமிழ் துறைக்கு தலைவராக சாமிநாத ஐயர தான் ஆஃப்டர் த ரிட்டயர்மென்ட் ஃப்ரம் த பிரசிடென்சி காலேஜ் அவர தான் ராஜா கூப்பிட்டு வைக்கிறார். வச்சிட்ட சமயங்கள்ல இவரால ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு முடியல. வயிற்றில உபாதை உண்டாகுது. அதனால இங்கேருந்து போயிடணும்னு அவர் நினைக்கிறார். அப்படி போயிடணும்னு நினைக்கும் பொழுது, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார நீங்க இந்த பதவியை ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் ஐயர் இல்ல. தான் வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறதுனால என்னால அத ஏத்துக்க முடியாதுன்னு அவர் அத மறுத்துறாரு. கடைசியில அங்கேயும் அவர் பிராமணர முன்னிறுத்தணும்னு பண்ணல. கடைசியில தனக்கு கீழே அடுத்த லெவல்ல இருக்கிறவர்ல பொன்னோதுவார் என்று சொல்லக்கூடியவர தான் அதுக்கு நியமிச்சுட்டு விடைபெறுறார். அதே சமயங்கள்ல ஆறுமுக முதலியார் என்று சொல்லக்கூடியவர், நடேச முதலியார் என்று சொல்லக்கூடிய 2 பேருமே அவர்கிட்ட பாடம் படிக்கிறவங்க. இதுல யார் ஐயர் இருந்தாங்க? இது இப்ப சமீபத்தில ஒரு கதை ஒண்ணு முளைச்சிட்டே இருந்தது. பிராமணர்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய மாணவர்களை சேர்த்தாரு. நான் பிராமின இவர் சேர்க்கவே இல்லைன்னு நாரணதுரைக்கண்ணன் எழுதியதாக ஒரு பதிவை இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் உலவிட்டு இருக்குது. நான் அவருடைய வாழ்க்கை வரலாறையோ மற்ற இது எங்கேயாவது தேடி படிச்சிட முடியுமான்னு பார்த்தேன். அவருடைய பதிவுல எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் புதுசா எப்படி கிளம்புதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு நேர் பேச்சில் என்கிட்ட நாரணதுரைக்கண்ணன் சொன்னாரு அப்படின்னு கூட யாராவது சொன்னாலாவது நம்பலாம். அப்படியும் எந்த விதமான இதுவும் இல்லை. இது முழுக்க என்ன அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிராமின், நான் பிராமின் அப்படிங்கிறத கண்மூடித்தனமா எதிர்ப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தருடைய வேலைகளை சார்ந்து பார்க்காம எப்படி வேணாலும் திட்டலாம், அறிவுகளை கொச்சைப்படுத்தலாம், தன்னால முடியாததை வேற ஒரு சமூகத்து மேல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான விஷயத்தை தாண்டி இதில் வேற ஒன்றும் உண்மை இருப்பதா தெரியல. இன்னொரு ஆளுமையை முறியடிக்கணும்னா நீங்க வேலை செய்யணும். இப்போ இவ்வளோ பதிப்புகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவருடைய பதிப்பு, உரைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 108 புஸ்தகங்களுக்கு மேல சாமிநாத ஐயர் பண்ணியிருக்காரு. இந்த 108 புஸ்தகங்கள்லயுமே தாண்டி ஒரு புஸ்தகத்தையாவது நம்ம ஒரு நான் பிராமினாக இருக்கக்கூடியவர்கள் பண்ணியிருக்கிறாங்களான்னா இல்ல. அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய பதிப்புகளிலேயே எதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, விளங்கா மேற்கோளாக அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு தான் இவ்வளோ நவீன வசதிகள் இருக்குதுல்ல, நீங்க விளங்க வைங்களேன். அவருடைய புஸ்தகங்களை காட்டிலும் வேற ஒரு வேலைகளை இந்த பதிப்பு இந்த இடத்துல இவர் தப்பா பண்ணிவிட்டாரு. இந்த பாடபேதம் பாடம்னு கொடுத்ததுல இதுதான் சரியான இது. அல்லது இது 2மே சரியில்லாம இன்னமும் சுவடிகள் கிடக்கு. எங்க பார்த்தாலும் கிடக்கு. கல்வெட்டுகள் சான்றுகளையும், சுவடிகளுடைய சான்றுகளையும் கொண்டு இந்த புஸ்தகத்தை நான் பதிப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு புஸ்தகத்தையாவது நீங்க சாமிநாத ஐயரை தாண்டி அல்லது ஆறுமுக நாவலரை தாண்டி பதிப்பிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. அப்போ அந்த ஆளுமையை நீங்க கடந்து நிற்கிறீங்க. அவர் ஒண்ணுமில்லைன்றத ஆட்டோமேட்டிக் காலமே அதை கரைச்சிட்டு போயிருமே. ஏன் திரும்ப திரும்ப ஒரே இது சொன்னீங்க? செம்மொழி நிறுவனம் அங்க இயக்குனராகவும் மற்ற விஷயங்களும் ஒரு பெரிய நிலையில் இருந்துன்னு சொன்னார். அங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, தமிழுக்காக வெவ்வேறு வேலைகளுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணாங்க.
நிறைய பேராசிரியர்கள் ப்ராஜெக்ட் வாங்கிட்டு பண்ணவங்களையும் எனக்கு தெரியும். அந்த உயர் பதவியில் இருந்த ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற திட்டப்பணிகளை குடுத்து, ஒண்ணுமே இல்லாமல் போனத விட, சாமிநாதையனுடைய எடிஷன்ஸையே ரீபிரிண்ட் போட்டிருந்தாலே போதுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. அப்போ இவ்ளோ வசதி வாய்ப்புகளை உண்டு பண்ணி குடுத்தும், அதற்கான பொருளாதாரங்களை உற்பத்தி பண்ணி குடுத்தும் கூட, இன்னைக்கும் நம்ம அவர கடந்து நிக்கல. சொல்லப்போனா அந்த பதிப்புகள விட மோசமான நிலையிலேயே நம்ம இருந்திருக்கிறோம்னு சொன்னா, என்ன நம்ம வளர்ந்துட்டோம்? தமிழ் தாத்தான்னு அவர சொல்லாம வேற நீங்க யார சொல்லுவீங்க? அது இன்னைக்கு அத முறியடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில இன்னையிலிருந்து ஒருவரும் அவரை நீங்கள் மீறுங்கள். மீறுவதில ஒண்ணும் தப்பே கிடையாது. அவர தமிழ் தாத்தாங்கிறத டம்மி பண்ணிட்டு இன்னொரு தமிழ் தாத்தா வளரட்டும். மறுக்க மறுக்க தான் அறிவு வளரும். மறுக்கின்ற சமூகம் தான் உருப்படும். அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல. மீறுங்கள் என்று சொல்வது வந்து அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை உருவாக்குங்கள். மீறுங்கள் என்று சொல்வது நான் கலகத்தை உண்டு பண்ணுவதுன்னு சொல்றது அர்த்தத்தில சொல்லல. அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை நீங்கள் உருவாக்குங்கள்ன்றத தான் நான் சொல்றேன். சாமிநாத ஐயரா இருக்கட்டும், சி.வை.தாவா இருக்கட்டும், ஆறுமுக நாவலரா இருக்கட்டும், வையாபுரி பிள்ளையா இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும். அந்த பதிப்புகளை காட்டிலும், அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை காட்டிலும், நீங்க ஒரு படி மேல நிக்கிறதுக்கு கூடுதலா நீங்க உழைங்கன்னு நான் சொல்றேன். அப்படி உழைச்சா மட்டும் தான் அந்த பேரு ஆட்டோமேட்டிக்கா அதை சொல்லப் போயிருந்தால் அந்த ஆத்மாக்கள் உங்களை வரவேற்கும். என்னை காட்டி தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமைன்னு வள்ளுவன் சொல்றான்ல. என்னை காட்டிலும் என்னுடைய மகன் வந்து சிறந்த அறிவாளியாக இருக்கணும்னு சொல்றத தான் அந்த ஆத்மாக்கள் விரும்புமே தவிர, நான் இருந்ததிலேயே இன்னைக்கும் நீயும் இருந்துட்டு இருன்னு எந்த இதுவும் சொல்லப் போறது கிடையாது. தன்னை காட்டிலும் அவர்கள் மேலோங்கி இருந்தார்களே ஆனால், அது அவர்களுக்கும் பெருமை, தமிழ் சமூகத்துக்கும் பெருமை. இதுவும் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறது தான். உவேசா வந்து தன்னோட சொத்துக்களெல்லாம் விற்று தமிழ் நூல்களை பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லி. அதுவும் உண்மைதானா? அவர் இந்த வகையில் ஏதாவது இப்போ சீசோ செல்லப்பாவை சொல்லுவாங்க, நிறையா அவர் சொந்த காசை போட்டார் அப்படின்னு சொல்லி. சாமிநாத ஐயரை பொறுத்தமட்டில தன்னுடைய சொந்த காசுகளையோ, மத்த விஷயங்களையோ அது சொத்துக்கள வித்து பண்ணது அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம்லாம் அங்க ஒண்ணுமே இல்ல. அதுல வந்து அவருக்கு ரொம்ப கெட்டிக்காரரா இருந்தார்ன்னு கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் என்ன பண்ணுவார்னா, முன் வெளியீட்டு திட்டம்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி, அவர் முன்பணங்கள வந்து கையொப்பம் வாங்கிக்கிட்டு தான் பண்ணுவார். பூண்டி அரங்கநாத முதலியார் போன்றவர்கள்கிட்டலாம் கூட அவர் வந்து முன்பணமாக வாங்கி, இத்தனை பிரதிகள் வந்து அச்சிட போறோம். இதுக்கு இவ்வளோ ரேட் அப்படிங்கிறத முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவார். ஆனா, சில சமயங்கள்ல வந்துட்டு பத்திரிகை மாதந்தோறும் ஒரு புத்தகங்கள் தொடங்குவது அப்படிங்கிற மாரி தியாகராஜ விலாசத்திலலாம் சிலது சொல்லி, தங்களுடைய கையை சுட்டுக் கொண்ட கதையும் உண்டு. 2மே நடந்திருக்குது. ஆனா, சீசு செல்லப்பா அளவுக்குலாம் வந்து எல்லா பொண்டாட்டியோட தாலிய கூட அடமானம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய லெவலுக்குள்ளலாம் ஐயர் வந்து பிரயாணம் பண்ணல. பெரும்பாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து செட்டாக எப்படி வாழத் தெரியணுமோ, அந்த மாரி தான் வாழ்ந்தார். புத்தகங்களுக்காக அவர் பெருசா வந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்ததாவோ, சொத்துக்களை அழிச்சுக்கிட்டதாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, சேது சமஸ்தானம் வந்து அவருக்கு ஒரு அச்சகத்தை வந்து உருவாக்கி தருவதற்காகவோ, அச்சு ஆபீஸ போட்டு நீங்களே இங்க வச்சு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஒரு கிராமத்தையே அவருக்கு பேர்ல எழுதி குடுக்கணும்னு சொல்லும்போதெல்லாம், அதெல்லாம் மறுத்துடுறாரு. ஏன்னா, நான் வந்து தமிழ் புத்தகங்களை பதிப்பிப்பதற்கும், தமிழை வந்து இது பண்ற பிரத்யாருக்கு சொல்லி தர்றதுக்கோ, அந்த மாரி விஷயத்துல தான் எனக்கு ஆர்வமே தவிர, ஒரு நிலபுலன்களை வச்சுக்கொண்டோ, அச்சாபீஸ வச்சுக்கொண்டோ எனக்கு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு நேரமும் கிடையாது. அதுல என் மனமும் லயிக்காது. என்னுடைய முழுசும் இது பண்ணது எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயம் தான். அந்த இன்னைக்காவது பாட புஸ்தகங்கள வந்து அரசாங்கம் குடுக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பாட புஸ்தகங்கள மேக்மில்லன் போன்ற நிறுவனங்கள் வந்து தான் பாட புஸ்தகங்கள எழுதி ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணுவாங்க. பாடத்திட்டம்னு ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாடத்திட்டம் எழுத வந்தீங்கன்னா, உங்களுக்கு காசு கிடைக்கும்லாம் சொல்றாங்க. அவர் அதுக்கெல்லாம் போமாட்டேங்கிறாரு. பாடப்புஸ்தகம் எழுதுறதுக்கோ, அல்லது பிரத்யாருக்கு வந்து ப்ரூஃப் பார்த்து குடுக்குற வேலைகளோ, இதெல்லாம் அவர் செய்யாம, எந்நேரமும் பதிப்பு, பதிப்பு, பதிப்பு. இதத்தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரே தவிர, காசு பார்க்குற வேலையோ, மத்த எதுவும் பண்ணல. அதே சமயத்தில தன்னுடைய கைப்பணத்தையும் பெருசா அவர் இழந்ததாவும், அவருடைய வாழ்க்கை குறிப்புல இருந்தும், மத்த இடத்துல இருந்தும் நான் படிக்கல. அப்படி இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இந்த ஆறுமுக நாவலர் பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, சில நூல்கள் அவர் பதிப்பிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவரோட நோக்கத்திலிருந்து அது விலகி இருந்தனால அந்த நூல்களை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உவேசாவுக்கு கிடைச்ச நூல்கள், இல்ல அவர் சிலதை கைவிட்டிருக்கார் அப்படின்னு சிலதை சொல்ல முடியுமா வந்து? இல்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவாரத்த வந்து பதிப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்காரு. தேவாரத்த பதிப்பிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அவருடைய பழைய டெக்ஸ்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல வந்து குறிப்புகள் எல்லாமும் எழுதி வச்சிருப்பாரு. இது அவருடைய சாமிநாதையர் நூலகத்துல கூட நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு தொடர்ச்சியா இருந்திருக்குது. தேவாரத்த வந்து அவரால பதிப்பிக்க முடியல. இந்த கடைசி காலகட்டத்துல வந்து கிவாஜா கிட்ட கூட அவர் இந்த உடல்நலம் குன்றி இருந்தபோது தேவாரத்த பதிப்பிக்கிறதெல்லாம் சொல்லும்போது, "ஐயா நான் வந்து எப்படியாவது இத பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, செஞ்சிட்டீன்னா எனக்கு ரொம்ப கையை கொடு" அப்படின்னு வந்து தன்னுடைய சிஷ்யனுடைய கைய வந்து புடிச்சு அத வந்து கேட்கிறார். அந்த அளவுக்கு வந்து தேவாரத்த பதிப்பிக்கணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆசை இருந்திருந்தது. ஆனா அத அவரால செய்ய முடியல. அவருடைய ஏக்கம் அந்த ஒரு இதுல மட்டும் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா கிடைக்கிறதுக்கான எல்லாமே இருந்தும் அதை பதிப்பிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல. வயது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வேலைகளையும் அவருக்கு தொடர்ச்சியா இருந்தது. கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள், மற்ற ஓலைச்சுவடிகள்ல இருந்த எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு.
மற்றவங்களுக்கும் சில சமயங்களில் உதவி செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ வாத்தா சுப்பிரமணிய முதலியார் திருப்புகழை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அதில் கூட வந்து சாமிநாதையருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து உத்தியோக செல்வாக்கை பயன்படுத்தியும் மற்ற இடங்களில் இருந்தும் சுவடிகளை பெற்றும் மற்ற அதிகாரங்களில் இருந்தும் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து ஏடு தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் அவமானப்பட்டோம், புளியந்தழியை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டும் இருந்தோம், பட்னியாக கிடந்தோம், பெரும்பாலத்துக்கு பணத்தை முன்பணமாக கொடுத்து ஏமாந்தோம், இப்படியெல்லாம் தான் சொல்லி சுவடிகளை பெற்றிருக்கார். அவர் பிராமணராக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல வந்து கீவாஜி எழுதியிருப்பார், சனாதனிகள் செல்லக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்றுன்னு எழுதுவார். அப்போ ஒரு குல ஒழுக்கம் ஆசார ஒழுக்கம்னு இருந்தாலும் கூட தமிழுக்காக அந்த காலகட்டத்தில் இருந்த கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் போகிறார். எதுக்குன்னா தமிழுக்காக தான். அப்போது ஒரு தமிழ் சமூகத்துக்கு உள்ளார இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தில் இருந்தாலும் தமிழே கதின்னு இருந்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது, அதுதான் அவரை கடைசி வரைக்கும் இன்றைக்கும் அவரை கொண்டாடக்கூடிய இடத்துல வச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி தமிழ் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இது ரெண்டுமே அவருக்கு நாம் செய்யக்கூடியதும் நாம் அவருக்கு செய்யக்கூடியதும் ஒரு கௌரவதையாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதில் விவாதங்களை வந்து பெருசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஜாதி பேரை துறக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதாக போயிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உவே சாமிநாதையர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உவேசான் எழுதுறது, உவேசான் சாமிநாதர் அப்படின்னு எழுதுறதுன்னு சொல்கிறாங்க. ஐயரை விட்டுட்டு எழுதுறாங்க, சிலர் ஐயரோடு சேர்த்து எழுதுறதா சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பெயர் சார்ந்த விஷயங்களில் சாதிய ஒட்டுகள் வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. பெரியாருடைய காலகட்டத்திலேருந்தே நம்ம வந்து சாதிகளை துறப்பது அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் திருவிக ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அவங்கெல்லாம் ரொம்ப கேஷுவலாக என்ன நாயக்கரே அப்படின்னு சொல்கிறதும், என்ன முதலியாரே அப்படின்னு பேசிக்கிறதும், என்ன செட்டியார் வாழ் அப்படின்னு பேசிக்கிறதும், பிள்ளைவாள் பேசிக்கிறதும், ஏன்னா வவுசியே பிள்ளைவாள் தானே நம்ம எல்லாருமே வந்து சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு அது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது பிரத்தியாருடைய மனதை புண்படுத்துவதும் பிற சமூகங்களை வந்து ஒழுக்க ரீதியாக இல்லாமல் அவர்களை மட்டப்படுத்துவதுமாக இருக்கும்போது அதை துறக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் சிலர் வந்து சில பேரால் மட்டுமே அறியப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஒட்டுகளோடு இருப்பது சரின்னு நான் நினைப்பேன். இப்போ ராப்பி சேது பிள்ளை இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? இப்போ கே பிள்ளை இதை நீங்கள் வந்து புத்தகங்கள் எல்லாமே தமிழக வரலாறு பண்பாடும் கே பிள்ளை அப்படின்னா கே பிள்ளைங்கிற புத்தகம் வந்து எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ராப்பி சேது பிள்ளைக்கு வந்து வந்தாச்சு. இப்போ கே பிள்ளையை வந்துட்டு நீங்கள் பிள்ளைங்கிற சாதி பேரை விட்டுட்டு நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க? கேன்னு எழுதுவீங்களா? அல்லது ராப்பி சேது பிள்ளை வந்து ராப்பி சேது அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதோ சின்ன பையனை சொல்கிற மாதிரி இல்லையா? அப்போ அவர்களுக்குள்ள இப்போ சுப்புரெட்டியார் இப்போ வந்து தன்னுடைய இதில் ஒரு நேர்பேச்சுன்னு சொல்லிடுறது அவருடைய புத்தகங்களையும் இது பண்ணுவார். அவர் ரொம்ப இளமையான வயதிலே வேலைக்கு போயிட்டார். அப்போ எல்லாருமே வந்து அவர் வந்து சுப்புன்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனை வந்து ஏன்னா அவர் வகித்த பதவி அப்போவே ஹெட்மாஸ்டர் அந்த லெவலுக்குள்ள இருந்தது, வயசு கம்மி. அதனால தான் தன்னுடைய சாதி பேரையும் சேர்த்துக்கிட்டுன்னு அவர் சொல்லுவார். சுப்பு ரெட்டியார்னு சொல்லும்போது ஒரு மரியாதையாக ஒரு ஆகிருதியாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ சாதிகளை வலிஞ்சி சேர்ப்பது என்பது வேறு, இயல்பாகவே அந்த சமூகத்தில் இருந்தது என்பது வேறு, அதே சமயங்களில் அதனாலேயே அடையாளம் காணப்பட்டது என்பது வேறு. அப்போது எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த சாதிகளை வந்து துறப்பது என்பதுக்கு மாற்று கருத்து இல்லை இன்றைய காலகட்டத்தில். ஆனால் இதன் வழியாகவே அவர்கள் அறியப்பட்டு விட்டார்கள்னு சொன்னால் அதை நம்ம வந்து விட்டுட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவர்களுடைய அடையாளம் அப்படின்னு ஆயிட்டது. அந்த இதோடு சேர்ந்து வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லும்போது வாவு சிதம்பரனார் அப்படின்னு நீங்கள் அருவிகுதி கொடுத்து மரியாதையாக சொன்னாலும் கூட ராப்பி சேது மகனார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சேது பிள்ளை வந்து சேதுனார்னு சொல்ல முடியாது. அவ்வை துரைசாமியார் அவ்வை துரைசாமி பிள்ளைன்னு தான் அறியப்பட்டு அப்படி காலங்காலமாக ஊறி போச்சு. ஒருவேளை வந்து இதெல்லாம் மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகலாம். நம்மளுடைய காலகட்டத்தையும் தாண்டி இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கப்பட்டு போகலாம். அப்போ வரக்கூடிய சமூகம் அதை பார்த்து கொள்ளும். ஆனால் சாதி ஒட்டுகளோடு இருப்பது என்பது தேவையற்ற ஒன்று என்பது என்னுடைய கருத்து. இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அது அவங்களுடைய விருப்பம். ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்க. அன்னைக்கு அவர் நாயக்கர் போயிட்டு ராமசாமி அது அவரே வந்து திறந்தார். தன்னுடைய இதில் எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். தன்னுடைய ஃபாலோவர்ஸை எல்லாருமே அப்படி பயன்படுத்துங்கன்னு சொன்னார். அப்படி சொன்னபோது அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இன்ன இடத்துக்குள்ளறவே அடையாளம் காணப்பட்டவர்கள் நான் அதை திறக்க விரும்பலைன்னு சொல்கிறவனை போய் நீங்கள் திறந்து தான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. இப்போ கே ஷான்னு ஒரு ஆளுநர் நம்ம இதில் இருந்தார். அந்த இடத்துல போய் அவரை போய் நீங்கள் ஷா என்று சொல்லக்கூடியது வடமொழி எழுத்து சா என்று தான் நாங்கள் போடுவோன்னு சொன்னோடனே அவரே கேட்டாரான், ஏப்பா என்ன சா என்று சொன்னால் சா அப்படி செத்து போன்னு அர்த்தம். அவர் கேட்டாரான் கே சான்னு சொல்லும்போது என்ன ஏன்பா சா சொல்கிறீங்கன்னு கேட்டாரான். அப்போது அர்த்த பேதங்கள் வந்து தரக்கூடியது மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தமிழ் படுத்துறோன்னு சொல்லிட்டோ அல்லது ரொம்பவும் வந்து இதில் வந்து ஒரு புனிதத்துவம் பார்க்குறோன்னு சொல்கிறதையோ தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது என்னோட வாதம். ஆனால் சாதி பெயர்களை துறக்க வேண்டும் என்று சொல்லுவதிலேயோ அல்லது தூய்மையான தமிழ் பெயர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாத வரையில்.
அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் வள்ளலாறுலேயே ரொம்ப தோய்ந்தவர் அந்த அடிப்படையில் கேட்குறேன் வள்ளலாரோட சன்மார்க்கத்தை பற்றி உவேசாவுக்கு என்ன கருத்து இருந்தது, அதாவது பதிவு பண்ணியிருக்காரா? இல்லை, அதாவது வள்ளலாருடைய சன்மார்க்கத்துக்குள்ள பெரிய ஈடுபாடு வந்து உவேசாவுக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் மடம் சார்ந்து வாழ்ந்தவர், சைவத்தில் ரொம்பவும் காலூன்றியவர். வள்ளலார் வந்து சைவத்தையும் கடந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டினுடைய ஊடாக எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கக்கூடியதற்காகத்தான் சத்தியஞான சபையை கட்டியவர். அப்படி இருக்கும் பொழுது இவர் எதிர்நிலையில தான் இருப்பாரே தவிர, ஏன்னா மடத்தை அண்டி பிழைத்தவர், மடத்தோடவே வாழ்ந்தவர் அப்படின்றதுனால வள்ளலாருடைய கொள்கைக்குள்ளார அவர் போகலை. அதுக்கு பெரிய கருத்துக்களும் வந்து அவர் சொல்லலை. சொல்லப்போனால் அருட்பா மருட்பா போராட்டத்தில் அவர் வந்து சைவர்கள் பக்கம்தான் நின்னாரே தவிர வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் பக்கமும் வள்ளலாருடைய கொள்கைக்கும் அவர் நிற்கலை. இதுதான், ஏன்னா அது திருவிக்காவே பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் வள்ளலார் சார்பாக சில விஷயங்கள், நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காருன்னு திருவிக்கா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருப்பார். ஐயரினுடைய வாயிலிருந்து நல்ல பல கருத்துக்கள் வந்தன, அவையெல்லாம் நூலாக வந்திருந்தால் தமிழ் சமூகத்துக்கு நன்றாக இருந்திருக்கும்னு தன்னுடைய குறிப்புகள் எழுதுறார். ஆனால் அதை யாரும் பதிவு பண்ணலை. ஒருவேளை பதிவு பண்ணியிருந்தா அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இறுதி ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? தொடர்ச்சியாக வந்து நம்ம துவேஷங்கள் எதுவுமே வேண்டாம். அது சாதிய ரீதியாகவோ இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த துவேஷமும் வேணாம். அறிவு எங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வேண்டும், அவ்வளோதான். எந்த இடத்துலையாவது கொஞ்சம் தலை தூக்குச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த துவேஷங்கள் ஏன் அப்படிங்கிறத நமக்கு நாமே சுய பரிசோதனை நம்ம செஞ்சு பார்த்துக்கணும். இன்னார் இடத்திலிருந்து இந்த கருத்து வந்துச்சா, அதை அந்த மனிதனிடத்திலிருந்து வந்ததுங்கிறத வந்து மனிதனை பார்த்து எதிர்ப்பது என்பதை விட அந்த கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சேற்றிலே செந்தாமரை முளைக்கும்னு நம்ம படிக்கிறதுல மட்டுமே இல்லை. நீங்கள் சேரையெல்லாம் பார்க்க வேண்டாம், மற்ற இடத்துலையும் இல்லை. செந்தாமரை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கருத்து பரிமாற்றங்கள் இருக்கணும், கருத்து மோதல்கள் வேண்டாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி தமிழை இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இவர்களெல்லாம் நமக்கு எப்படி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள், இவங்கெல்லாம் நமக்கு எப்படி வந்து இன்னமும் தரவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவங்க தான் நமக்கு வந்து பெரிய பேங்க், ஒரு மூலபண்டாரமாக விளங்கக்கூடியவர்கள் இவங்க தானே தவிர இவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்து தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அவர் சொன்னது சரியா, இவர் சொன்னது சரியா, இதுக்கு முடிச்சு போட்டு பார்க்குறது, எதிராக வந்து நிறுத்தி பார்த்து நாம் அதுக்குள்ளே குளிர் காயறது, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சாதிய ரீதியாக இருந்தாலும் சரி, மத ரீதியாகவும் சரி, எல்லா இடங்கள்லையுமே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். எல்லா இடங்களிலுமே ஒவ்வொரு கட்டத்துக்கு தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக முனைந்து செயல்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். சிலர் எந்த விதமான தன்னலமுமே இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படி வெவ்வேறு கட்டத்தில் அது எல்லா சாதிகள்லையும் இருக்கும், எல்லா மதங்கள்லையுமே இருக்கும். இந்த கம்யூனிட்டியில் தான் இருந்துச்சு, அந்த கம்யூனிட்டியில் அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம். தமிழுக்கு அந்த மனிதர்களால், அந்த ஆளுமைகளால் என்ன நல்லது நடந்திருக்கிறது, அதை கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு தமிழை எப்படி வளர்த்து எடுப்போம் என்பதை மட்டுமே இனி வரக்கூடிய சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.